ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அனிமே கொண்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த். இந்த படம் வந்து ஒரு பேய் படம், அறுதலிங்கான படம். அந்த படம் சொல்லப்போனால் ஒரு காமெடியான படம். மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு ஒரு ஊர் கிராமத்துலேருந்து தப்பிச்சு ஓட்டுறாங்க. ஓட்டுன இடத்துல ஒரு இடத்துல டிரைவிங்கே ஒரு ஆளை பார்க்குறாங்க. அந்த டிரைவிங்கோட ட்ராவல் பண்ணுறாங்க கண்டக்டர் பண்ணால் அவங்க இது ஆயிடுறாங்க. அந்த டைமில் வந்து ஒரு கண்டக்டர் அந்த டிரைவிங்கில் வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டிக்கிருக்காரு அந்த கார் டிரைவர் வந்து. அது இல்லாமல் அந்த டிரைவர் யாருன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க போய்க்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து ஒரு ஒரு திருடை வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த காரில் வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த திருடை வந்து இன்னும் நீங்கள் கல்யாணம் பண்ணலையா, கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாரியா. அந்த திருடை வந்து ஒரு தாலியை திருடிட்டு வாரியா அவர் வீட்டில் இருந்து அந்த தாலியை அந்த பொண்ணு கையில் கல்யாணம் பண்ண தாலி கட்டும்போது அது பேய் ஏறிட்டு தான் அந்த தாலி வந்து ஒரு ஆத்மாவோட தாலி கைஸ். அதாவது இந்த படத்தோட கதையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஃபன்னான படம். அந்த தாலி கட்டினால அந்த தாலி எங்கேருந்து வந்துச்சு, அப்புறம் எனக்கு என்ன அந்த படத்தில் பேஸ் பண்ணாங்க நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்டேருந்து எப்படி அந்த தாலியை கழட்ட போகிறாங்க, அந்த படத்தோட கதை கீஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டரில் வந்து அந்த பேயை விரட்டுறதுக்காண்டி போகிறாங்க. அந்த போன இடத்துல ஒரு பூஜாரி மீட் பண்ணுறாங்க. போன இடத்துல அந்த பூஜாரி யாருன்றதே நம்ம மொட்டை ராஜேந்திரன் அந்த பேய் ஓட்ட போகிறாரு. இந்த படத்தில் வந்து அதில் மொட்டை ராஜேந்திரன் அந்த பேயை ஓட்டுறாருன்னா இல்லையா, அந்த பேய் ஓட்டும் போது அந்த மொட்டை கேங் வந்து ஒரு கேங் இருக்காங்க, பேய் குரூப் இருக்குது. அந்த பேய் குரூப் வந்து அந்த பொண்ணு மேலேருந்து பேய் ஓட்டுறாங்க. அந்த படம் ஃபுல்லாக வந்து சீட்டிங் பேய் இந்த படம்லாம் காமெடி ஃபன்லாம் வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் படம் ஃபுல்லாக லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டு காமெடியாக வயிறு சிரித்து குளிக்கலாம். அந்த படம் வந்து ஃபேமிலிக்கு ஏற்றப்ப சென்டிமெண்ட் படம். இந்த படத்தோட ரேட்டிங் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக அந்த பேய் விரட்ட போகிறாங்க. இதுதான் படத்தோட கதையை கைஸ். இந்த தீவில் போயிட்டு அந்த பேயை உட்கார வச்சு அந்த பேய் கேங்க நம்ம மொட்டராஜிலேருந்து அந்த பொண்ணுகிட்டேருந்து பேய் விரட்ட போகிறாங்க. இதான் அந்த படத்தோட காஸ்பெட்டை கைஸ். இந்த படம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த படத்தோட ரேட்டிங் வந்து நான் கீழே கொடுக்குறேன். மறக்காம இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பை கைஸ். இந்த மூவிஸ் பிடிச்சவங்க மட்டும் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் பிடிச்சவங்க மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. பை கைஸ்.